ஃப்ரெண்ட்ஸ் 2-3 நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் வெயில் வந்துருக்குது. இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளாக காஞ்சிட்டுருக்குது. அதனால் இன்றைக்கி வெயில் வந்தோடனே எடுத்து போட்டாச்சு. பார்த்தீங்களா காயுது. இங்கே பாருங்கள், அந்த மிஷினே பிடிக்காது அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு. மழை துவைக்கிறக்கு போட்டேன், நம்ம அலாசி போட்டுடலான்ட்டு. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வச்சுட்டு இதை காய போட்டுடலாம்ல. எப்படி ஐடியா? வெயில் எப்போ போகுன்னு தெரியாது, அதனால் டக்குன்னு துணி துவைக்கிறதுக்கு போட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் துவைப்பேன் எப்போவுமே. இப்போ துவைச்சி முடிச்சோடனே நம்ம அலசி காய போட்டுடலாம். நீங்களும் துவைச்சி போட்டிங்கன்னா காஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்துருச்சு ஒரு வழியாக. ஃப்ரெண்ட்ஸ், பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த சமையல். எனக்கும் பிடிக்கும் ரொம்ப. சுகாசனமா அதிசயமா ஆயா எனக்கு பிடிக்குமா ஆயா, செய்யுங்க செய்யுங்கன்னு அப்படி நான் அவசரம் இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சமையல்னா இங்கே பாருங்க, சேனக்கிழங்கு வறுவலுங்க நண்பர்களே. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பிடிக்குங்க எனக்குமே, எங்கள் பொண்ணுக்குமே எப்பவுமே பிடிக்கும். சுகாஸுக்கு அது வாய் மக்கி வாயில் அரிக்கி அப்படி இப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டேம்பாங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்குன்னா சுத்தமாக பிடிக்காதுங்க சேனக்கிழங்குனா வேண்டாமா அப்படி. ஆனால் இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்து பழக்கி சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டு சாப்பிட்றோம். நானுங்க புது கிழங்குங்க நண்பர்களே. ஒருத்தர் எங்கள் பொண்ணுக்கு சேனக்கிழங்கு பிடிக்குன்னு சொல்லி ஒரு தோட்டத்தில் வெட்டிகிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு ஒரு கிழங்கு கொடுத்தாங்க. அப்புறங்க அது 3 நடையாச்சுங்க அவங்க வீட்டுக்கு. பாவம் நீங்கள் எனக்கா நீங்கள் வரும்போது நான் இருக்கிறதே இல்லை அப்படின்ட்டு அந்த தம்பி சொல்லிச்சா. சரி பரவாயில்ல, நாங்கள் அப்புறம் கரெக்டாக எழுதி வாங்கித்தான் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வாங்கிட்டு வந்தேங்களா. 5 டைமுங்க 4 டைம் போட்டு கழுவுன்னு அத்தனை சுத்தமாக கழுவுணும். அந்த மாதிரி கழுவி செய்யுங்க. அப்போ தான் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஆமாங்க, அப்போ தான் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பருப்பு கடையல், பருப்பும் கடைஞ்சிட்டோம்ங்க. அவசரமாக போகிறாங்க குழந்தைங்கன்ட்டு இன்னைக்கு 2 சேனக்கிழங்கு போட்டு எனக்கு கிளறி சாப்பாடு கொடு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வேகறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு பருப்பு குழம்பு ஊற்றி கொடுத்தோன்னே மூஞ்சி தொங்கி போச்சு. ஆமாங்க, அது இது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு செய்யவே இல்லையா. ஆனால் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஆசைங்க அவங்களுக்கு. எங்கள் அக்கா வேணால் எப்போதுமே சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எப்போதுமே சேனக்கிழங்கு எங்கள் அக்கா வீட்டில் 2 சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன் இப்போ புதுக்கிழங்கு எப்படி இருக்குது? மாவாட்டம் வந்துருச்சு இல்லை நரநரனுங்குதோ? சரி புதுக்கிழங்கு பூ செய்வோம்ல அது மாதிரி. ஆமாங்க, பூ ஒடிச்சு செஞ்சால் அது ஒரே ஆவியில் கொலனே வந்துருங்க. பூ மட்டும் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். காலை உணவு சூப்பராக இருக்குது. நான் எனக்கு டைம் ஆச்சு, பள்ளிக்கூடத்துலேயே போய் மதியானத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேங்க. ஒரு சேனக்கிழங்குங்கிறதுனால சரி ஒரு வா சாப்பிட்டே போயிடலான்ட்டு எனக்கும் தோணுது. சரிங்க நண்பர்கள், சரிங்க. ஆமாங்க, சேனக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்குமா. அது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இது எப்பவுமே பிடிக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எப்போதுமே இந்த கிழங்கு யாரோ ஒருத்தர் தோட்டத்தில் வேலை செய்வாங்க, வாங்கிட்டு வந்து வீட்டில் எப்போதும் வச்சுட்ருப்பாங்க. எங்கள் அப்பங்க அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் எங்களுக்கு கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சேனக்கிழங்கே கிடைக்கிறதே இல்லை. சந்தையிலையும் அதிகமாக வரதில்லைங்க இந்த சந்தையிலலாம். நாங்கள் 2 கொடுத்தாங்க. ஒன்று பெருசாக கொடுத்தாங்க ஒரு தம்பி. ரொம்ப அது 2 கிலோவே ஆகுங்க. நாங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் வச்சுருக்குறோம். சரிங்க நண்பர்களே, நானும் போய் சாப்பிட்டுங்க நீ கிளம்போணுங்க. இன்னும் படிவம் வேறு இன்னும் 100 படிவம் வாங்காமல் இருக்குதுங்க. 600 வாங்கி முடிச்சுட்டு இன்னொரு 100 வாங்குங்கம்மா அப்படின்னு வியோவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க நண்பர்களே, இன்றைக்கி ஏன்னா காலையிலேருந்து இதோட 5-6 டைம் வந்துருச்சு. நான் முறுக்கு பொரியெல்லாம் போட்டேன். என்னன்னு தெரியல, பசி போல் இருக்குது. வந்துட்டே இருக்குதுங்க. நான் சரி வந்தால் பொக்குன்னு விடக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று போட்டே தான் இருக்கிறேங்க. சரிங்க நண்பர்களே. ஆமாங்க, இது என்ன கருப்படிக்குது அதுக்குள்ளேயே வீடியோ கருன்னு ஆகுதுல்ல. எப்படியும் இன்னைக்கு காஞ்சிருச்சுன்னா இந்த மழை காலத்துலேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று மட்டும் என்னமோ நம்ம பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸை துவைச்சி அதை காய போட்டு எடுத்து வச்சுட்டு அப்பாட பெரிய சாதனை படைத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. உங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லுங்கள். மற்ற நாள்களை விட இந்த மழை காலத்தில் அது நம்மளுக்கு ஒரு அலாதி இதாக இருக்கும், இன்பமாக. அப்பாடா துவைச்சிட்டோமப்பா, துணி காஞ்சிருச்சப்பா, வெயில் நீ வந்தாலும் சரி வரலையும் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பாருங்க, எல்லாம் டயர்டாகி படுத்துட்டாங்க. அவங்க அப்பா மாடு பிடிச்சிட்டு வர கிளம்பிட்டு அப்படி
இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ வரும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.